மேம் நம்ம எனக்கு நிறைய கொடுத்துட்டு இருக்கீங்க மருந்து. உணவே மருந்துன்னு வேற சொல்வீங்களே, உணவே தான் மருந்து. அந்த மாதிரி மேம் நிறைய பேருக்கு, எனக்கு உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு என்னோட ஈக்குவல்னா பாருங்களேன், எல்லாம் 45 வயசு தாண்டி இருப்பாங்க. எல்லாருக்கும் அந்த ஜீரணமே ஆகிறது இல்லை மேம். சாப்பிட்ட உடனே ஒரு 1.5 மணி நேரம் ஏப்பம். அது வேற ஒன்று இருக்கா, வயிறு வந்து அப்படியே ஊதிக்கிட்டு கேஸ் மாதிரி இருக்கு மேம். இந்த ரெண்டுத்துக்கும் நல்ல அழகான ஒரு உணவு மருந்து சொல்லுங்க மேம். ஓகே மேம், நீங்கள் கேட்ட மாதிரி இந்த ஜூஸ் வகைகள் குடித்தா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ஜூஸ்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஓகேங்க இது நான் குடிச்சிடுறேன் அப்படின்னு ஈஸியாக இருக்குல்ல, ஈஸியாக சொல்லுவாங்க. டீ குடிக்கிறேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் மோர் ஸ்பெஷலாக மோர் அப்படின்னு சொல்லும் போது எல்லா காலத்துக்குமே ஏற்றது. வெயில் காலத்துக்கு மட்டும் இல்லை, மழை காலத்துலேயும் நீங்கள் மோர் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த 3 தோடத்தையும் சமநிலைப்படுத்தக்கூடியது மோர் தான். இந்த வாதம், முக்கியமாக பித்தம், அந்த உடல் சூடு, கண் தொடர்பான பிரச்சனைகள், எலும்பு நரம்புகளை வலிமையாக்குறதுக்கு மோர் தான் ரொம்ப முக்கியம். உணவே மருந்து அப்படின்னு நீங்கள் கேட்டதால சொல்கிறேன். நம்ம இந்த வற்றல் எல்லாம் செய்வாங்க இல்லையா, மோரில் ஊற வச்சு தான் செய்வாங்க இல்லையா. நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாமே மோர்ல ஊற வச்சு, சுண்டைக்காயா இருக்கட்டும், இல்ல அது கிடைக்காத அந்த கொத்தவரங்காய், கொத்தவரங்காய்லாம் மோர்ல ஊற வைத்து, மிளகாய் எல்லாத்தையும் மோர்ல ஊற வச்சு அதை பதப்படுத்தி எடுத்து சாப்பிடுவாங்க. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய தோடங்கள், பித்தம் ஒரு சில காய்கறிகள் எடுக்கும்போது உடல்ல அதிகரிக்கலாம். அதை சமநிலைப்படுத்தக்கூடிய தன்மை மோருக்கு இருக்கு. ஸோ அதை நம்ம எடுக்கும்பொழுது தான் உடல்ல எலும்புகளுக்கும் சரி 7 உடல் தாதுக்களும் வன்மையாக இருக்க மோர் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க கேட்ட மாதிரி இந்த அஜீரணம் சார்ந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இந்த மோரோட சில விஷயங்களை சேர்த்து தினம்தோறும் நீங்க குடிங்க. இல்லைங்க நான் காலையிலே ஆஃபீஸ் ஓடிடுவேன் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் நீங்க ஆஃபீஸ்க்கு கொண்டு போய் குடிங்க. ஒரு 11 o'clock போல காஃபி எப்படி போடுறாங்கல்ல மேம், டீ எப்படி போடுறாங்கல்ல, அந்த நேரத்துல இதையும் போட்டுக்கிற வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிள். இது 5 minutesல இந்த மோரை நம்ம ரெடி பண்ணிடலாம். நெல்லிக்காய் மோர், சரிங்களா. இந்த நெல்லிக்காய் மோர் அப்படின்னு சொல்றது ஒரு சிலருக்கு தான் தெரியும் இது. ஆனா நீங்க குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா விடவே மாட்டீங்க. வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வெயிட் லாஸ்க்கு இருக்கட்டும், நீங்க சொன்ன மாதிரி வயிறு உப்புசமா இருக்கு, அஜீரணம் சார்ந்த பிரச்சனை இருக்கு, ஜெர்ட் ப்ராப்ளம் இருக்கும், சாப்பிட்ட உடனே எனக்கு நெஞ்சு எரிச்சலோட அப்படி புளிச்ச ஏப்பமா வருதுங்க, கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கும், எண்டோஸ்கோப் எடுத்து பார்த்தா தெரியும், லாக்ஸ் எல்இஎக்ஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும், ஜெர்ட் ப்ராப்ளம், கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம், வயிறு எல்லாம் புண்ணா இருக்குன்னு சொல்லுவாங்க. நெல்லிக்காய் மோர் குடிச்சு பாருங்க. இந்த அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு சிறந்த எளிமையான ஒரு தீர்வுன்னு சொல்லலாம்.